श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुदं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। அடுத்தது 32வது ஸ்லோகம். சர்காணாம் ஆதிஹி அந்தश्च மத்யம் ச வாகமர்ஜுன அத்தியாத்மவித்யா வித்யானாம் வாதப்பிரவததாமஹம். சர்காணாமாதிரந்தश्च மத்யம் சைவாகமர்ஜுன அத்தியாத்மவித்யா வித்யானாம் வாதப்பிரவததாமஹம். இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறாருன்னா, சிருஷ்டி சர்காணாம் ஆதிஹி அந்தஹா ச மத்யம் ச அகமேவ அப்படின்னு சொல்கிறார். அகமேவ நானே, தானே என்னவா இருக்கார்? சிருஷ்டின்னு சொன்னால் சிருஷ்டிக்கு ஆதியும் அந்தஹாச்ச முடிவும் மத்தியம் ச நடுவாகவும் தானே இருப்பதாகவும். அர்ஜுன, இதை நீ உனக்கு தெரியுமா அப்படின்னு பெருமாள் அர்ஜுனனை கூப்பிட்டு சொல்கிறார். அவன் எல்லாத்தையும் பெருமாள் சொல்ல சொல்ல பெருமாள் அப்படியே என்ன பார்த்துட்டு இருக்கான், அப்படியே கண்ணை வச்சு மாக்காமல் கண்ணை சிமிட்டிக்கணும். பெருமாள் சொல்கிற செய்தியெல்லாம் இப்படி இருக்கு அப்படின்னு கூட தெரியாமல் பெருமாளையே பார்த்துட்டு இருக்கான். அதனால் அவர் பெருமாள் கூப்பிட்றார் அவனை, அர்ஜுனா உனக்கு இது தெரியுமா? சிருஷ்டின்னு சொன்னால் அதனோட ஆதி, அதனோட ஆரம்பமும் மத்தியக நடுவும் முடிவும் நானாகவே இருக்கிறேன். அப்புறம் வித்யானாம் அத்தியாத்ம வித்யா, வித்யைகளுக்குள் அத்தியாத்ம வித்யாகும். பிரவததாமகம் ததா வததாம் அப்படின்னா என்ன? வாதம் செய்வோரிடம் நல்ல சுவாதமாகவும் நானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். நல்ல வாதம் செய்வது, வாதம் செய்வதுன்னு சொன்னால் தர்க்கம் பேசுறது. அது என்ன சொல்கிறார் பெருமாள்னு சொன்னால், அத்தியாத்ம வித்யை ருக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் அதர்வண வேதம் சிக்ஷை கல்பம் வியாக்கரணம் நிருப்தம் சந்தசு ஜோதிஷம் முதலியன இவை யாவும் அபரவித்யை. இந்த அக்ஷரப்பொருள் எதனால் உணரப்படுகிறதோ அது பரவித்யை அல்லது அத்தியாத்ம வித்யை எனப்படும். அக்ஷரப்பொருள் என்னது? ஒரே ஒரு எழுத்துக்கு அகார உகார மகாரம் அப்படின்னு சொல்கிறோமே, அதுபோல் ஒரு அக்ஷரத்துக்கு பொருள் எதுலேருந்து நம்ம கண்டுபிடிச்சிக்க முடியும்? எதை படித்தா அந்த பொருளுக்கு அந்த எழுத்துக்கு பொருள் தெரியும் அப்படின்னு சொன்னால் அது என்ன? வேதங்கள், 4 விதமான வேதங்கள், வேதத்தோடு சேர்த்து சிக்ஷை கல்பம் வியாக்கரணம் நிருக்தம் சந்தசு ஜோதிஷம் முதலியவை அபரவித்யை. இந்த அபரவித்யை இது என்ன பண்ணும்? எதனால் உணரப்படுமோ அது பரவித்யை. அவ்வாலது பரவித்யை இல்லது அத்தியாத்ம வித்யை, ரெண்டுமே இதில் இருக்குது. இதை முண்டோக உபநிஷத்து என்ன பண்ணுறது, 1:5 இதை பற்றி சொல்கிறது. அதே மாதிரி வாதம், வாதம் என்ன சொன்னால் தர்க்கம். தர்க்கம் 3 வகையான பொசிஷனில் நம்ம தர்க்கம் பண்ண முடியும். முதல்ல என்ன, ஒரு நியாயத்தையே கவனிக்காமல் நம்மளுக்கு பேச தெரியும் அப்படின்றதுனால தன் பட்சத்தை மட்டுமே பேசின்னு இருந்தால் அது ஜல்பம். வாதம் 3 வகைப்படும் சொன்னோம் இல்லையா? அது மாதிரி தர்க்கம் பண்ணுறது 3 விதமான தர்க்கம். முதல்ல ஒன்று ஜல்பம், அடுத்தது விதண்டாவாதம், அடுத்தது 3வது தான் என்ன இருக்குது, நியாயத்தை விசாரிக்கிறது, அது வாதம். அது என்ன பண்ணணும், நியாயத்தை கவனிக்காமல் தனக்கு எல்லா விதமும் சில விஷயங்கள்லாம் வரிசையாக வேகமாக சத்தம் போட்டு சொல்ல தெரியும்னு சொன்னால் அந்த மாதிரி பேசுறது ஜல்பம். அடுத்தது பிறன் பட்சத்தை கண்டிக்கணும். அவள் எதிராளி சொல்கிறது சரியில்லை அப்படின்றத அதை மட்டுமே முக்கியமாக கண்டித்து பேசுவது விதண்டாவாதம். ஆனால் கோபத்துக்கும் துவேஷத்துக்கும் இடம் கொடுக்காமல் பக்ஷபாதமின்றி எது சரியானதோ எது நியாயமானதோ எது ஏற்புடையதோ எது சரியான நீதியை வழங்கக்கூடியதோ அதை பற்றி வாதம் செய்வது வாதம். அது நியாயத்தை விசாரித்தல் வாதம். அதுபோல வாதமாக தானே இருப்பதாக பெருமாள் இந்த ஸ்லோகத்தை சொல்லிக்கிறார். அதான் என்ன, சத்தியம் ப்ரூயாத்ன்னு சொல்லிருக்கே, இந்த சத்தியத்தை நியாயத்தை நடுநிலைமையில் நின்று விசாரிக்கிறது வாதம். அதுபோல வாதமாக தானே இருப்பதாக பெருமாள் இந்த ஸ்லோகத்தில் 4 விதமான ஒரு ஸ்லோகத்துலேயும் 4 இடத்துல தன்னுடைய அம்சங்கள் மிளிர்கிறது அப்படின்னு சொன்னால் இது மாதிரி நியாயத்தை விசாரிக்கிற வாதமாகவும், அப்புறம்
அத்தியாத்ம வித்யை பரவித்யை, அந்த பரவித்யை ஆகும். அடுத்தது சர்க்கானாம், சிருஷ்டி காலத்தில் ஆதி அந்தம் நடுவு இது மூன்றுமாகவும் தானே இருப்பதாக பெருமாள் இந்த ஸ்லோகத்தில் சொல்லிக்கிறார். அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருந்த இன்னும் விரிவாக நம்ம பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.